கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்தலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருபோடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 2023 ஆண்டினுடைய கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த புதிய வருஷத்தில் நுழையத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இந்த இறுதி பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார். இந்த உவமையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் மனந்திரும்பாமல் போனார் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொன்னார். இதை குறித்து தான் ஆண்டவர் இன்று நம்மிடத்திலே பேசுகிறார். அவர் ஒரு உவமையும் சொன்னார். அது என்ன உவமை? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது பாதுகாக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட தோட்டம், அலங்கங்கள் உள்ள தோட்டம். ஆகவே நன்கு பராமரிக்கப்பட்ட தோட்டத்தை ஒரு மனுஷன் வைத்திருந்தான். He is the owner of the vineyard. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முதலாளியாக அவன் காணப்பட்டான். ஆகவே அந்த திராட்சை தோட்டத்தை நன்கு பராமரிக்கும்படி ஒரு தோட்டக்காரனையும் அவர் நியமித்திருந்தார். ஆகவே அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முதலாளி அந்த தோட்டத்தை நன்கு பராமரிக்கும்படி ஒரு தோட்டக்காரனையும் நியமித்திருந்தார். பாருங்கள், இந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தையும் நட்டிருந்தான். அந்த தோட்டம் முழுவதுமே திராட்சை செடிகளால் நிறைந்திருந்தது. அதன் நடுவே ஒரு அத்தி மரத்தையும் நட்டிருந்தான். பாருங்க, வருடந்தோறும் இந்த தோட்டத்தினுடைய முதலாளி அதிலே கனியை தேடினபொழுது, அந்த அத்தி மரம் கனி கொடுக்கும் என்று தேடினபொழுது ஒன்றும் காணவில்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். 3 வருடமாக இந்த அத்தி மரம் தனக்கு கனி கொடுக்கும் என்று நம்பி அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முதலாளி வருகிறார். ஆனால் ஒரு கனியும் அங்கே காணவில்லை. கனி கொடுப்பதற்கான எந்த விதமான அடையாளமும் அந்த அத்தி மரத்திலே காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மரங்களை குறித்ததான காரியம் என்ன? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. நல்ல தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை அவருடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்போது அங்கே மரங்களை நாட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்.
மரங்களை அவர்கள் நாட்டி அதிலிருந்து கனிகளை புசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தபொழுதும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். லேவியராகமம் 19வது அதிகாரம், லேவியராகமம் 19வது அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக. 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். பின்பும் 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு ஏற்ற பரிசுத்தமாயிருக்கும். 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். வர நல்ல தேசமாகிய கானான் தேசத்திலே நீங்கள் நுழைந்து கனிகள் தரக்கூடிய மரங்களை நாட்டுங்கள். நாட்டி வளர்க்கும்பொழுது கனி தரும்பொழுது 1ஆம் வருஷத்தில் தருகிற கனிகளையோ 2ஆம் வருஷத்தில் தருகிற கனிகளையோ 3 வருடங்கள் நீங்கள் அந்த மரங்களினுடைய கனிகளை புசிக்க வேண்டாம். பிறகு 4ஆம் வருஷத்தில் அந்த மரமானது கனியை தரும்பொழுது அந்த கனிகளை பறித்து தேவனுக்கு முன்பாக துதி செலுத்துவதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அதை தேவனுக்கு முன்பாக படைக்க வேண்டும். 5ஆம் வருஷத்தில் அந்த மரத்திலிருந்து வருகிற கனிகளை நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லி கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். இதை எங்கே பார்த்துருக்குறோம்? லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம், 24, 25ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இப்படி அவர் மரங்களை குறித்து, கனிகளை புசிப்பதற்கான காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 3 வருடங்கள் பார்க்கிறார். 4ஆம் வருடத்திலே அந்த கனிகளானது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த அத்தி மரத்திலேயோ ஒரு விதமான கனிகளும் காணப்படவில்லை என்பது குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் சொல்கிற காரியம் என்ன? நாம் இதை வெட்டி நாம் அதை இந்த நிலத்திலிருந்து நாம் அதை நீக்கிவிடலாம் என்று சொல்கிறார். இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இது வெட்டி போடு. 3 வருடங்கள் அந்த அத்தி மரத்தில் எந்த விதமான பலனையும் நாம் பார்க்கவில்லை. அது இனி துளிர்க்குமா, இது இனி அது கனி கொடுக்குமா என்ற அடையாளங்கள் ஒன்றும் அந்த அத்தி மரத்தில் தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த அத்தி மரம் என்ன செய்கிறது? நல்ல சத்தான காரியத்தை இந்த நிலத்திலிருந்து எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தான காரியங்கள் எதற்குரியது? இந்த திராட்சை செடிகளுக்கு உரியது. ஆனாலும் கூட இந்த அத்தி மரம் அந்த சத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பலனையும் அது கொடுக்கவில்லை. இது என்னத்திற்கு? ஆகவே இதை வெட்டி அங்கே இதை நீக்கி போடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக பார்க்கணும். இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நம்மை குறித்துதான காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு வருடமும் நம்மை நோக்கி வருகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்றால் மனம் திரும்பி இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆயிருக்கிறது. எங்கே கனிகள்? ஆண்டவர் கேட்கிறார். நீ எனது மகன், நீ எனது மகள் என்று சொல்லுகிறாய். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய். ஆனாலும் உன்னுடைய குணநலங்களை பார்க்கும்பொழுது நீ ஒரு அவிசுவாசியைப் போல, தேவனை அறியாதவனைப் போல உன்னுடைய குணநலங்கள் காணப்படுகிறது. வேர் இஸ் யுவர் ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ்? நீ மனம் திரும்பினாய், அதற்குரிய கனிகள் என்ன? நீ ஆவியிலே நிரம்பியிருக்கிறாய் என்று சொல்லுகிறாய். வேர் இஸ் த ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்? வேர் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்?
ஆவியின் கனிகள் எங்கே? மனந்திரும்புதலுக்கான கனிகள் எங்கே? வருடந்தோறும் வருகிறார். உன்னை நல்ல தோட்டக்காரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை எரு போட்டு உன்னை பாதுகாக்கிறார், குழிநெறியிலிருந்து பாதுகாக்கிறார், திருடர்களிலிருந்து பாதுகாக்கிறார். ஆனாலும் கூட நீ கனி கொடுக்காமல் நாளை கடத்தி கொண்டிருக்கிறாய். உன்னிடத்தில் எந்த விதமான நல்ல குணங்களும் காணப்படவில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய கனிகள், நாம் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய கனிகள் நாம் கலாத்தியர் வாசிக்கிறோம். அந்த கனிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகள். நாம் மனம் திரும்பி விட்டோம், அதனுடைய கனிகள் எங்கே? வாழ்க்கையில் கனிகள் எங்கே? இன்றைக்கு அநேக சபையில் காணிக்கைகள் எங்கே என்று கேட்கிறார்கள். எங்கே உன் காணிக்கை? அது போதும், ஆண்டவர் காணிக்கையிலே பிரியப்படுகிறார் என்று சொல்லி அநேக கள்ள போதகர்கள் அங்கே ஜனங்களை வாட்டி வதைக்கிறார்கள். அவர்களுடைய மனதை மழுங்கடிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து புறம்பே கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கேட்கிறது என்ன? காணிக்கை அல்ல, கனிகளை அவர் கேட்கிறார். வேர் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ்? வேர் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்று கேட்கிறார். ஆவியின் கனிகள் எங்கே? மனந்திரும்பலுக்கான கனிகள் எங்கே என்று கேட்கிறார். அப்படியே தான் நான் இருப்பேன், என்னிடத்தில் ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் வெட்டி போடுவதற்கும் நிலத்திலிருந்து நீக்கப்படுவதற்கும் ஏதுவான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். அவர் கேட்கிறார், மனந்திரும்பலுக்கான கனிகள் எங்கே என்று கேட்கிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் சொல்லும்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Bring forth therefore fruits meet for repentance. மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனந்திரும்பியிருக்கிறாயா? நான் கர்த்தரிடமில்லை என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் நடந்து கொள்கிற விதம் எப்படி இருக்கிறது? கர்த்தரைப் போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல உருமாறி இருக்கிறோமா? இதை இந்த வருடத்தின் இறுதியிலே கேள்வியாக நம்மிடத்தில் வைக்கிறார். பாருங்கள், இப்பொழுதே, இமிடியேட்லி இப்பொழுதே, அண்ட் நவ் ஆல்சோ, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. அது வெட்டுவதற்கு ஏதுவாக, மரத்தை வெட்டுவதற்கு ஏதுவாக வைத்திருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும். It is ready to cut. The axe is ready laid unto the root to cut the trees. Therefore every tree which bringeth not forth the good fruit is hewn down and cast into fire. அக்னியிலே போடப்படும், அழிவுக்கு எதுவாக போடப்படும். மனந்திரும்புதலுக்கான கனிகளை கொடுங்கள். மனந்திரும்பிவிட்டேன் என்று சொல்லுகிறாயே, உன்னுடைய கனிகள் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறதாக இந்த ஓமையானது சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்மை அழித்து போடாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பரிந்து பேசுகிற ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இன்னும் இருக்கட்டும் என்று அவர் இந்த நிலத்தினுடைய முதலாளியை பார்த்து சொல்லுகிறார். தோட்டத்தின் உரிமையாளரை பார்த்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அதற்கு 8ஆம் வசனம், மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இன்னொரு வருஷத்தை கொடுங்க, தயை பாராட்டுங்க. எப்படி பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பிதாவாகிய தேவனிடத்திலே எப்படி மன்றாடுகிறார் என்று பாருங்க. நாம் மன்றாடவில்லை, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மன்றாடுகிறார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும்
இதை நான் சுற்றிலும் கொத்தி எரிபோடுவேன் என்றார். 2 காரியங்களை செய்கிறார். என்ன காரியங்களை செய்கிறார்? அந்த மரத்துக்கு நல்ல காற்று வசதி கிடைக்கும்படியாக அதை கொத்துகிறார், அதை உழுகிறார். அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை பண்படுத்துகிறார். காற்று மற்ற காரியங்கள் எல்லாம் உள்ளே போகும்படி அதை பண்படுத்துகிறார். அதை கொத்தி எருபோடுவேன். ஐ வில் மேன்யூர் இட். அதை நான் செழுமையடைய செய்வேன். இன்னும் நான் தய பாராட்டலாம், இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டுமே என்று சொல்லி இன்னும் ஒரு வருடத்தை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புலம்பலிலே வாசிக்கிறோம். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கு. நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆண்டவர் தான் நமக்காக பரிந்து பேசி இன்னும் ஒரு வருடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சேர்க்கும்படியாக செய்திருக்கிறோம். எவ்வளவு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கார், நாமும் கூட உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை தருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். மனந்திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக அவர் தாமதமாயிருக்கிறார், தாமதிக்கிறார். அழித்து போடாமல் நம்மை தாமதமாக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக தாமதமாய் இருக்கிறார் என்று சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். 9ஆம் வசனம் லூக்காஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி நமக்கு இன்னமும் கிருபையை நமக்கு காட்டியிருக்கிறார். கனி கொடுக்காத இருக்கிற சமயங்களில் கூட இன்னும் இருக்கட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். நமக்கு உதவி ஒத்தாசை செய்திருக்கிறார். சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்றால் என்ன? உதவி ஒத்தாசை. நாம் கர்த்தருக்குள்ளாக வளரும்படியாக, செழிக்கும்படியாக அவர் எல்லா காரியத்தையும் நமக்காக அவர் செய்கிறார். கனி கொடுத்தால் சரி, பார்ப்போம், கனி கொடுக்கும் என்று நம்புவோம், விசுவாசிப்போம். அப்படி கொடாமல் போனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நின்று தான் ஆக வேண்டும். அப்பொழுது அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். த லார்ட் இஸ் கன்சியூமிங் ஃபயர் என்று வாசிக்கிறோம். அவர் இப்பொழுது தயவுள்ளவராக இருக்கிறார். நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அனுக்கிரகமாக செய்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வாசித்தோம். ஆகவே கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நாம் கிருபையை போக்கடிக்கக்கூடாது. அதை பற்றி கொள்ள வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். இவ்வளவு காரியங்கள் நமக்காக செய்கிறார். அவர் சுற்றிலும் கொத்தி எருபடுகிறார். நாம் வளரும்படியாக, செழிக்கும்படியாக, இந்த நல்ல நிலத்தினுடைய எல்லா சத்துக்களும் எடுத்துக்கொண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனிகளையும் ஆவிக்குரிய கனிகளையும் கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் எச்சரிப்பான செய்தி. பாருங்கள், கொடாவிட்டால் வெட்டி
போடலாம் என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அக்கினியிலே போடப்படும். வெட்டி மாத்திரம் போடப்படுவதில்லை, அக்கினியிலே போடப்படும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வருடத்தை கடக்க உதவி செய்கிறார். இந்நாள் வரை, இந்த நிமிஷம் வரை நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆகவே அநேக பாவங்கள், அநேக கீழ்ப்படியாத தன்மை, அநேக காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, என்னை நீர் அழித்து போடாமல் பாதுகாக்கிறீரே, நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். நான் வெட்டி போடப்படுவதற்கும் அக்கினியிலே போடப்படுவதற்கும் பாத்திரவானாக என்னை நீர் இன்னும் இருக்கட்டும் என்று வைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பிறகு இந்த விதமான மனந்திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளையும் ஆவிக்குரிய கனிகளையும் கொடுக்க தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களோடு கூட இந்த அதிகாலை வேலையை திட்டவட்டமாக பேசினீர். ஆண்டவரே, அத்தி மரத்தை போல நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, வருடந்தோறும் வருகிறீர், ஆனாலும் ஏமாற்றப்பட்டவராக ஆண்டவர் நீர் சென்று கொண்டிருக்கிறீர். அநேக ஆண்டவரே, நீர் எங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறீர். ஆண்டவர், எங்களுக்காக தியாகத்தை செய்கிறீர், பாதுகாப்பை வழங்கியிருக்கிறீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட எங்களை பாதுகாக்கிறார், எங்களை கொத்தி எருவோடுகிறார். இருந்தபொழுதும் கனி இல்லாத நிலைமை எங்களுக்குள்ளாக காணப்படுகிறது என்று சொல்லி இந்த அதிகாலை வேலையை எங்களுக்கு உணர்த்தி தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம் போன்ற காரியங்கள் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே காணப்பட நீதாமே உதவி செய்தல். இது எங்களிடத்தில் காணிக்கையை விரும்பவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆவிக்குரிய கனிகளையும் மனந்திரும்புதற்கு ஏதுவான கனிகளையும் தர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். நாங்கள் உம்மை ஏமாற்றாமல் இருக்க உதவி செய்ய. எங்களை நீர் பார்க்கும்பொழுது ஆண்டவரே, நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெறுகிறவராக இருக்க உதவி செய்ய. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உம்முடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று எங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆண்டவரே, எங்களை பார்க்கும்பொழுது உமக்கு சந்தோஷம் வரணும். ஆண்டவரே, எங்களை நீ பார்க்கும்பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி பகரணும். அப்பேற்பட்ட சாட்சியை பெற்றுக்கொள்ள நீ தான் உதவி. வருடத்தில் இறுதி எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். மனமாற உதவி செய். அடியேனும் கூட ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, விட வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே, பிரியமில்லாத காரியங்கள், கனி கொடுக்காத நிலைமை எல்லாவற்றையும், பேரன்னஸ் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஃப்ளோரிஷாக உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவனாக ஆண்டவரை காணப்பட கூட அடியனுக்கு கூட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையானவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.